guys, welcome back to GGT Grand Gaming தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு கேம் ப்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா வெக்டர் அப்படிங்கிற இந்த கேம் தான். ஸோ நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் விளாண்டுட்டேன், சாரி. ஏன்னா இந்த கேம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அதனால தான் நான் முதலேருந்து உங்களுக்கு விளாண்டு காட்டப்போகிறேன். பட் இப்போ நான் இந்த கேம் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வாங்க ஓர பேசுகிற வீடியோக்குள்ள போகலாம். நான் அவங்க ஸ்மைலி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெயிட் பண்ணு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். நான் எப்போ பார்த்தாலும் ஸ்மைலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனே, அந்த பேரே ஓகேவா இல்லை வேறு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க ஓர பேசுகிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லெவலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில பூஸ்டர்ஸ் இருக்கும், நம்ம வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்த உடனே இது பார்த்திங்கன்னா ஒரு 2D பிளாட்ஃபார்மர் கேம் தான். ஸோ சாரி ஃபார் த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சோ. பின்னாடி ஒருத்தன் வந்து நம்மளை துரத்திட்டு வருவான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாய்ஸ் நான் கம் பண்ணிட்டேன், இனிமேல் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது. பின்னாடி நம்மளை வந்து ஒருத்தன் துரத்திட்டு வருவான். இதில் இந்த மாதிரி இப்போ நான் ஏறிட்டு இருக்கேன்ல ஒரு இதில், அதில் வந்து நீங்கள் கீழே குனிஞ்சாலே போதும், போயிடலாம். பட் நான் வந்து மேலே இருந்தால் ஏறுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம குதிச்சு விளாடணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வருவான், இருங்க அவன் நான் காட்டுறேன். இருங்க, என்ன அவனும் வருவான்னு பார்த்து தான் வந்துட்டான் பாருங்க பின்னாடி. அவன் பக்கிட்டு நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு ப்ளூவாக 3 இருக்குல்ல, அது தொட்டிங்கன்னா அவன் ஓட ஆரம்பிச்சிடுவான். ஓடி ஜம்ப் பண்ணுறது. இப்போ பாருங்கள், வேகமாக ஓடுறானா, அந்த வேகமாக ஓடுறது அந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறக்கும் நீங்கள் வந்து தள்ளி விடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப் படித்தான். எனக்கு நிறையா கண்டென்ட் இருக்கிறதுனால டக்குன்னு பேச முடியல. இப்போ ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப் படித்தான் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் மாட்டு கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிஜிடி ஃபேமிலிக்கு இருங்க ஜிஜிடிஎஃப் எப்படி ஜிஜிடி கிராண்ட் கேமிங் தமிழ், எஃப்னா ஃபேமிலி, அதனால் நம்ம இனிமேல் அப்படியே சொல்லிக்கலாம் ஜிஜிடிஎஃப். உங்களை நான் ஏதாவது ஒரு மாதிரி கூப்பிடணுமே. இப்போ A2Dலாம் என்ன பண்ணுறாரு, சோல்ஜர்ஸ்ன்னு கூப்பிட்றாரு, சாம்பியன்ஸ்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. உங்களை என்ன கூப்பிடலாம்? ஸோ அந்த பேரையும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிடும். அப்போ நீ என்ன தாட்டா பண்ணுவேன்னா, அதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேனே. அப்புறமேல் நீங்கள் என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு சொல்லவே மாட்டேறீங்க. எனக்கும் கண்டென்ட் இல்லாமல் நானே தவிச்சிருக்க உட்காந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஏதோ ஒரு கேமு, ஸோ பட் அது ஆண்ட்ராய்டு கேமாக இருக்கணும். ஸோ சொல்லுங்கள், ஸோ அதை நான் போடுறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்பயும் போல் கேம் ப்ளே ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த கேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுலேயும் ஸ்டோரி மோட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நெட்டு தேவைப்படும். இந்த கேம் இப்போ நான் விளையாடுற மாதிரி நார்மலாக விளையாட நெட்டு தேவையில்ல. ஓகே, வேகமாக போய் ஒரு ஜம்ப்பு பச்சக். ஓகே, இன்னொன்று இருக்குது, அதையும் இப்போ ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரே ஜம்ப். இப்போ ஒரு ஃப்ரண்ட்டு ஃப்ளிப்பா, ஐயோ கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டேங்க, போச்சு இந்த டீம் அவுட்டு. லெவலை கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்கே மேலே கொஞ்சம் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் தான். பாருங்கள், போனஸு ட்ரிக்ஸுனால் இந்த ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு, பேக் ஃப்ளிப்பு அந்த மாதிரி. போனஸஸ்னால் அந்த ப்ளூ கலர் ஒரு டப்பா மாதிரி இருக்கும்ல, இருங்க அதை நான் காட்டுறேன். ப்ளூ கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும்ல, அதுதான். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 1 to 1 முடிச்சிட்டோம். அடுத்து லெவல் 2. இது எல்லாமே நான் முடிச்சுட்டு தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் திரும்ப விளாட்றேன். ஏன்னா உங்களுக்கு முதல்லேருந்து இந்த ஸ்டோரி கனெக்டிவிட் ஆகணும். பட் இது ஸ்டோரி மோட் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த ப்ளூ, ஐயோ இப்போ நம்ம அதை பிடிச்சிருக்கணுமே, இப்போ பிடிக்கல, அதனால் நம்ம முதல்லேருந்து வருவோம். அந்த ப்ளூ கலர் க்யூப் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம மிஷன். அது வந்து போனஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பிடிக்கணும். என்னோடய ஆடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நான் முன்னாடி இருந்ததோடு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அது எனக்கே தெரியுது. ஐயோ பின்னாடி தாங்க வரான், ஐயோ போச்சுரா. இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் வந்து அவன் ஷாக் வச்சுருவான். செக் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஒன்று கலெக்ட் பண்ணணும், அது வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் என்னால் அசால்ட்டாக போக முடியுது. ஓகே, இறங்கு. ஓகே, அப்படியே குதிரை, அப்பாடா, அதையும் எடுத்தாச்சு. ஓகே, பேப்பர்லாம் பறக்க விட்டு ஏறிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ட்ரிக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டூல் மேலே பண்ணோம்ல, அதுதான் ட்ரிக்கு. ஐயா, ஒரே ஜம்ப் போடு. இதுவும் ட்ரிக்கு தான், தீஃப் வால்ட்டு.
ஓகே, வேறு லெவலில் இருக்குது இந்த கேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டு ஓகே. பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். நம்மளை அவனால் பிடிக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட்டு. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு லெவல் 5 வரைக்கும் விளாண்டுட்டு இந்த கேமை முடிச்சிடலாம். அதாவது இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு சொல்ல வந்தேன். லெவல் 5 கூட வேணாம், சும்மா ஒரு லெவல் 5 வேணும். பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் போக முடியுதுன்ட்டு. போக முடிகிற அளவுக்கு போவோம், அப்புறம் விட்டுருவோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுனாலும் அப்லோட் பண்ணவும் நெட்டு வேணும். அதனால் லாங் வீடியோஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். ஷார்ட்ஸு தான் நம்மளதில் கம்மியாக தான் போட்டிருக்கோம். லாங் வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஷார்ட்ஸு ரொம்ப கம்மியாக தான் போடுறோம். ஸோ சேட். நம்ம இனிமேல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஏதோ ஒரு ஹைலைட்டடான கிளிப்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து ஷார்ட்ஸில் போட்டுருவேன். அந்த மாதிரி தான். அப்புறமேல் வந்து நம்ம சேனலுக்கு ஷவுட் அவுட்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட் வழியாக உங்களுக்கு ஷவுட் அவுட் தருவேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே போதும், நான் வந்து உங்களுக்கு ஷவுட் அவுட் தருவேன். நீங்கள் எது வரைக்கும் எதிர்பார்க்கலான்னா, ஒரு நாளுக்குள்ளே நான் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு நாள் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த கமெண்ட்லாம் எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் காட்டுறதில்ல. ஜஸ்ட்டு அந்த கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நானே ஸ்டுடியோவில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு வீடியோக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில போய்ட்டு இந்த வீடியோவோட அனாலிட்டிக்ஸ்லாம் பார்க்க முடியாது. அப்புறமேல இது வரைக்கும் மோஸ்ட் வியூடு லாங் வீடியோனால் நம்ம சேனல் எல்லாருக்கும் செங்கி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஐயோ வயிறெல்லாம் வரைக்கும் இது பேசி 4th லெவலு, அதான் 5th லெவல் வரைக்கும் விளாண்டுட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஷவுட் அவுட் நம்மக்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஐயோ அவன் முன்னாடி போயிட்டாங்க. என்ன அவன் முன்னாடி ஓடிட்டுருக்கு லூஸு மாதிரி. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், அவனுக்கு என்ன? ஏய் போடா, நான் முன்னாடி தான் போவேன். அவன் என்னை பிடிக்கணும், பட் நான் கீழே போயிட்டேங்கிறதால அவனால் பிடிக்க முடியல. சரி, ஷவுட் அவுட்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாேருக்கும் தெரிவிப்பேன், அவ்வளோதான். இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் முதலேருந்து வரேன். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடும்போது ஜஸ்ட்டுங்க அந்த மாதிரி போடுறதுல உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் தான் இன்றைக்கி ஷவுட் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். உங்கள் பேர்னால் உங்களோட ஐடி, அந்த ஐடி இல்லைனா நீங்கள் உங்கள் பேரை கூட கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த பேருக்கு ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஓகே, ஹோப் நீங்கள் எல்லோரும் இப்போயே கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இது எல்லாத்தையும் பிடிக்கவே முடியல, நான் வேறு முதல்லேருந்து வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சரி, எஸ் பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போயே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரமாக கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இடம் கிடைக்கும். இடம் கிடைக்குங்கிறத விட என்னன்னா, ஐயோ என்னடா வளர்றேன், விளாண்டே பேச முடியலங்க. இடம் கிடைக்குங்கிறத விட நீங்கள் வந்து அந்த இடத்துல பேரை உங்கள் பேர் அதில் வரும், அவ்வளோதான். என்னங்க என்னையவே வளர வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த கேம் ப்ளே. ரொம்ப நேரம் பேசிட்டணும். ஓகே, ஒரே ஓட்டமாக ஓடு, ஒரே ஜம்ப்பு போடு. இந்த மேக்னெட் மாதிரி இப்போ ஒரு பூஸ்ட் நான் கொடுத்து வாங்கினேன்ல, அது என்ன பண்ணுன்னா என் பக்கத்தில் ஏதாவது பொருள் இருந்துச்சா அதை இழுத்துக்கும் என் பக்கம். ஐயோ அவன் வேறு வந்துடுவான்டா. டேய் ஐயோ வந்துட்டான்டா, போச்சுடா. ரிட்டர்ன் டு த செக் பாயிண்ட். வேறு வழி இல்லை, செக் பாயிண்ட்டுக்கிட்ட இருந்து கூட வரும். அது ஒரு சில டைம் சேவ் பண்ணோம், ஆனால் அந்த சேவ் பண்ண இடத்துக்கு நம்ம போகிறக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஃப்ளிப்பு போடு. ஓகே, இந்த கேமோட பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ட் 2 போடுறேன். அப்புறம் ஷவுட் அவுட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1 டே 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுத்துருவேன். ஐயோ இவன் ஒருத்தன் திரும்ப நான் செக் பாயிண்ட்லேருந்து வரேங்க. வேறு வழியில் முதல்ல இருந்தெல்லாம் என்னால் வர முடியாது. ஓகே, எல்லா டாஸ்க்கையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த இடத்துக்கு போனால் மட்டும் போதும். ஃப்ரண்ட்டு ஃப்ளிப்பு போடு. நான் வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் தேடிட்டுருக்கேன். அதனால் என்ன கண்டென்ட் போடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில, கண்டென்ட்டே கிடைக்காம சுற்றிட்டு இருக்கேன். அதனால் என்ன கண்டென்ட் போடலான்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக போயிடும். ஓகே, ஐ திங்க் லெவல் 5 வரைக்கும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். லெவல் 4 தானா?
சரி, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஸ்மைலி. இந்த ஸ்மைலிங்கிற பேரை மாற்றி வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வச்சுருவோம். பாய் ஃப்ரம் ஸ்மைலி. பாய்.